நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ நாங்க விஜய், நீ தான்ப்பா உன்னை பாக்குறதுக்கு ஆம்பளை மாதிரியே இருக்கிற. ஏய் எல்லாரும் மீசி இங்கே தானே சுத்துவாங்க, அவன் கண்ணுக்கு தான் சுத்தி இருக்க மாட்டியா? இன்னைக்கு என்ன கான்செப்ட் தான்? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்ட், போலி சாமியார்களை பத்தி ஒரு கான்செப்ட். உங்களுடைய கான்செப்ட் தானே? ஆரம்பிச்சிடலாமா? எஸ், பீர்னா மக்கு, வாட்டர்னா பெக்கு, விஜய் டிவில வந்தாலே தனி லக்கு. அதுல நம்ம ஷோ தான் சூப்பர் கிக்கு. ஆமாடா. நமோ நாராயணாய. ஏடா ஒன்னும் ஆத்தாவை காணோம், மணி 9:00 டேய், நம்ம மாத்தா என்னையும் கூப்பிட்டு நம்ம வந்திருக்கா. என்ட்ரி சாங் போட்டா தான் வந்தா வரும்னு சொல்லிட்டு சீனை போட்டு நின்னுக்கிறான். கூட்டுருவோமா? என்ட்ரி சாங் போடுறா. போடுங்க என்ட்ரி சாங்க. கும்பிட போன தெய்வம் என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா. கும்பிட போன தெய்வம் அட குறுக்க வந்ததம்மா, அட குறுக்க வந்த தெய்வம் ஏ கூட ஆடுதம்மா. பால ஊத்துடா, கூழ ஊத்துடா, வேண்டிக்கிட்டே வேண்டிக்கிட்டே சோழ ஏத்துடா. வெட்டு வந்தடா, துண்டு ரெண்டடா, வெட்டி வச்ச தேங்காயில பூஜடா. என்னத்தா எப்பயும் சிங்கிளா வருவ, இப்ப இத்த கூட்டி வந்திருக்க? அதுவாப்பா, வரும்போது லிஃப்ட் கேட்டா, அதான் கூட்டிட்டு வந்தேன். வரும்போது பைக்லயா வந்தேன்? இல்லப்பா, அவ வாழ்க்கையிலே லிஃப்ட் கேட்டாப்பா. சரியாத்தா? ஆமா, அத்தாவை எது கூப்பிட்டா? கேட்க வேண்டியதை கேட்டுட்டு போப்பா. வண்ட வண்டியா கேட்க வேண்டியிருக்கு, கேக்கட்டுமா? பதிலுக்கு நானும் வண்ட வண்டியா கேட்பேன், பரவாயில்லையா? ஜட்ஜஸ் வந்த வண்டியே கேட்பாங்க, பரவாயில்லையா? கேளப்பா. அத்தா உங்ககிட்ட கேட்கறதுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அத்தா. கேளப்பா. அத்தா எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது அத்தா, ஆனா இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கல அத்தா. உனக்கு 3 வருஷம் இல்லப்பா, என்னத்தா சொல்ற? 30 வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்காது. ஏன் தெரியுமா? உனக்கு எப்படிப்பா குழந்தை பிறக்கும்? உன் பொண்டாட்டிக்கு தானே குழந்தை பிறக்கும். அத்தா உன் மகிமையே மகிமை அத்தா. நைட்ல தூங்கும் போது ஒரே பேய் கனவா வருதா அத்தா? ஜெயிக்கண வருதா? வருதா? கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆக போகுதப்பா. ஆத்தா ஆத்தா ஆத்தா, ஒரே நிமிஷம், என்ன சொன்ன? ஆத்தா எனக்கு சென்னை பாஸ்ல வேற ஏதோ மாதிரி கேக்குதப்பா. அடுத்து ஒரு கஷ்டமான கொஸ்டின் அத்தா. கேளுப்பா. இங்க 2 சர்ச் இருக்காங்க. ஆமா. அந்த 2 சர்ச்சில் இருக்காங்களா? இருக்காங்க. அந்த 2 சர்ச்சில் எந்த சர்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னத்தா சிரிக்கிறீங்க? அட என்ன சொல்லுங்க. இப்படிலாம் நீ என்ன கோத்து விட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? சொல்லுப்பா. ஏன்பா இந்த கேள்விலாம் கேட்ட? அட சொல்லுப்பா. இந்த 2 சர்ச்சில், இந்த 2 சர்ச்சில் நமக்கு யாரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கறாங்களோ அவங்கள தான்ப்பா பிடிக்கும். மகிமையே மகிமை அத்தா. மகிமையே மகிமை ஆத்தா. ஆமாப்பா. அத்தா இங்க ஒரு 3 டீம் இருக்கு. ஆமாப்பா. அதுல எந்த டீம் அத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சலபுல ஜங், சிங் சக் சல், சைன் சைன், இந்த 3 டீம்லயும் ஃபர்ஸ்ட் டீம்ல சபர்ணாவையும், 2ஆம் டீம்ல அர்ச்சனாவையும், 3ஆம் டீம்ல ஷாலினியையும் பிடிக்குமப்பா. எங்களுக்கு அவங்களே அத்தா ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டன்ஸ் அது கூட அவங்கள ரொம்ப பிடிக்குமப்பா. ஆமா அத்தா. ஆத்தா மகிமையே மகிமை ஆத்தா. ஆமாப்பா. அத்தா ஏன் அத்தா இப்ப பாரு வேப்பலையில அடிக்கிற? செருப்பால் அடிச்சா வாங்கிக்கிறியா? அதனாலதான் வேப்பிலையால் அடிக்கிறேன், வேப்பிலையால் அடிக்கிறேன், வேப்பிலையால் அடிக்கிறேன். இல்ல ஆத்தா, இங்க இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. ஆமா. இவங்க மேல எல்லாம் இறங்காத, ஏன் இந்த நல்ல புள்ள மேல வந்து இறங்குன? அத்தா ஏன் இந்த புள்ள மேல இறங்கி இருக்கேன்னு கேக்குறேன். இங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த செட்டிலேயே ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்குது இந்த புள்ள தானப்பா. அத்தா அத்தா சாட்டா இருக்குன்னு சொல்லு, ஆனா ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லாத. அத நீ சொல்லாத. என்ன அத்தா மலையேற போறீங்களா? அத்தா மலையேற போகல, அத்தா மப்பேற போற. சரியா அத்தா. சார் நீங்க சொல்லுங்க சார். நல்ல ஒரு தீம் இது. சாமியார்கள் என்ன நடக்குதுங்கன்றத ஒரே ஒரு கதா காலட்சேபம் மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு கதா காலட்சேபம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து வித்தியாசமாக
வந்து நான் எப்படி நாஞ்சில் விஜயை நான் பார்க்கணும்னு நினைச்சனோ இன்னைக்கு பார்த்துட்டேன். இப்படியா பார்க்கணும்னு நினைச்சீங்க? ஆசைப்பட்டீங்க. இப்படி இல்ல விஜயன் தனியா வாங்க சொல்றேன். அவங்க வெக்கப்பட்டா பரவாயில்ல. நீ ஏன் உங்களை நான் வேற மாதிரி பார்க்கணும்னு நினைச்சேன். நோ சான்ஸ். ஓகே, எனிவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்க 2 பேரும் கூட டைலாக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க. சுரேந்தர் அண்ட் மணி 2 பேருமே வந்து நீங்க அன்னைக்கு அந்த பாட்டி வேஷம் போட்டது ரொம்ப கலக்கி. சுரேந்தர் நல்ல கானா சாங் பாடுவார். அப்படிங்களா? ஆமா. ஏன் ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு பாடுங்க. காலேஜி போற பிரியா உன் உள்ளத்தை எனக்கு தரியா, யாரும் இல்ல பிரியா என் மனசுக்குள்ள வரியா, யாரும் இல்ல பிரியா என் மனசுக்குள்ள வரியா, காலேஜி போற பிரியா உன் உள்ளத்தை எனக்கு தரியா, யாரும் இல்ல பிரியா என் மனசுக்குள்ள வரியா. பிரியாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போன தகட்டுண்டா 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 தின்னு தின்னுக்கா. பிரியாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போன அங்கே லைனு கட்டி அந்த பிரியாவோட அப்ப மூஞ்சி தீஞ்ச சட்டி, அங்கே லைனு கட்டி அந்த பிரியாவோட அப்ப மூஞ்சி தீஞ்ச சட்டி. காலேஜ் போற பிரியா உள்ளத்தை எனக்கு தரியா, யாரும் இல்ல பிரியா என் மனசுக்குள்ள வரியா, ஹை யாரும் இல்ல பிரியா என் மனசுக்குள்ள வரியா.